வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சிம்பிளான மேத் குவிஸுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமா? ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் மணி earn பண்ண முடியும் guys. இப்போ பாருங்கள், இங்கே 20 + 70 இருக்குது. நான் 90 அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். இது கரெக்டுன்னு சொல்லிடுச்சு. இப்போ நான் கிளைமுங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளைம் பண்ணதோடனே சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு. நமக்கான ரிவார்டு வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. அகைன் திரும்பியும் நான் வந்து இந்த கேமை கண்டினியூ பண்ணுறேன். 149ங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளைம்னு கிளிக் பண்ணிடுறேன். பூம், எகெயின் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிவார்டு வந்து கிரெடிட் ஆயிடுச்சு கேஸ். ஸோ இப்போ நம்ம வந்து பேக் போயிடலாம். இந்த கியூஸு மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விதமான ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே நான் சூப்பராக நிறைய அப்டேட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஏர்னிங் ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸோட டெய்லி பேமெண்ட் ப்ரூஃப் அப்டேட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுவேன். எல்லாமே செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் guys. அதனால் யாரும் வந்து மிஸ் பண்ணிட வேணாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு வந்து லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ண முடியலை, அது என்னன்னே எனக்கு தெரில அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கூகுள் க்ரோமில் போயிட்டு ரஸ்தமிழா அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த சைட் வரும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இதில் ஆப்ஸ் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், கேஷ் டேடி அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்துருச்சு கைஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான் டவுன்லோட் பண்ணுறக்கு. ஏன்னா இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிங்க்லாம் வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஜென்யூனான ஏர்னிங் அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னாலும் நம்மளுடைய வெப்சைட்டுக்கு வாங்க. வெப்சைட்டில் வந்தீங்க அப்படின்னா இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்க எல்லா சைட்டுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜென்யூனான சைட்டு தான். ஸோ அதனால் ஜென்யூனான ஆப்ஸ் வெப்சைட்ஸ் தான் நான் இங்கே போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். எல்லாமே வந்து வெரிஃபைட் தான். ஓகேவா? சரி, ஓகே கைஸ். இப்போ நீங்கள் இன்ஸ்டால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சரி, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஜிமெயில் ஐடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு அப்படின்னா உங்களுக்கு சைன்அப் போனஸாக பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அது எவ்வளோன்னு தெரியாது, ஏன்னா ஒருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டு தராங்க. அடுத்து இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நம்ம பார்த்துருவோம். ஒன்றா நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். அந்த பெர்மிஷன் மட்டும் ஆக்சஸ் கொடுத்துட்றேன். இதெல்லாம் கொடுத்துடலாம். ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ளே கொஞ்சம் டாஸ்க் இருக்குது. ஸோ இந்த டாஸ்க்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், இது கம்மியான டாஸ்க்கு தான். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணலாம். என்ன கேட்டால் இதை ட்ரை பண்ணுறதை விட இங்கே டெய்லி போனஸ் இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணி கிளைம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கிளைம் பட்டனை கிளிக் பண்ண உடனே 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு ஆட் ஒன்று ப்ளே ஆகும். அந்த ஆடில் வர அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இதில் போனஸ் டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ணுற அப்ளிகேஷனை 30 செகண்ட்ஸ் வேணால் ஒரு 40 to 50 செகண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி வைங்க. ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ரிவார்டு வந்து கிளைம் ஆயிரும் கைஸ். ஸோ நான் அப்படி தான் பார்த்தீங்கன்னா டெய்லி போனஸ் கிளைம் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து சூப்பர் ஆஃபர்ஸில் தான் நம்ம வந்து இருக்கிறதுல எக்கச்சக்கமாக வந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். ஜஸ்ட் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன டாஸ்க்கெல்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணாலே போதும் கைஸ், நமக்கு வந்து அமௌண்ட் தருவாங்க. இந்த ஏஞ்சல் ப்ரோக்கிங் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா 17,000 காயின் வந்து கொடுக்குறாங்க. காயினோட வேல்யூலாம் நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து எல்லா டாஸ்க்கையுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிவார்டு வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். இதில் எதுவுமே வந்து சீட்டிங்லாம் கிடையாது கைஸ். எல்லாமே வந்து உண்மை தான். ஓகேவா? நீங்கள் எதை ட்ரை பண்ணாலும் சரி உங்களுக்கு காசு வந்து கிடைக்கும். இப்போ நான் வந்து பேக் போயிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே கியூஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை தான் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காமிச்சேன், இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து 8 + 16 இதை நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 24 வரும். நான் கிளைம் கொடுத்துட்றேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு. நான் பேக் போயிடுறேன். ஸோ இது திருப்பி ப்ளே பண்ண வேணாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின் வீல்னு இருக்கும். ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணுவோம். ஸ்பின் பண்ண உடனே நமக்கு பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஒரு நம்பர் வந்து வரும். ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 12 காயின் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு 10 ஸ்பின் வந்து நமக்கு கிடைக்கும்.
ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணதுக்கான அமௌண்ட்டு நமக்கு வந்து கிடச்சிருச்சு. நான் இப்போ பேக் போயிடுறேன். அடுத்து மைன் பாக்ஸ். ஸோ இந்த மைன் பாக்ஸில் நம்ம ஃப்ரூட்ஸை வந்து ஓப்பன் பண்ணணும். எவ்வளோ ஃப்ரூட்ஸை நம்ம ஓப்பன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நம்ம பாமம் இருக்கிற அந்த பாக்ஸை மட்டும் ஓப்பன் பண்ணிடக்கூடாது. நான் ரேண்டமாக ஷிட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து பாம் தொட்டுட்டோம். இதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா நம்ம எந்த காசுமே நம்ம போட்டு விளையாட போகிறது கிடையாது. பாம் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு 10 ஆப்ஷன் எப்பயுமே இருக்கும். 10 ஆப்ஷன்லேயே நம்ம பாயிண்ட்ஸ் எடுக்காத வரைக்கும் நமக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? 1 2 சார் ரேண்டமாக நான் வந்து கிளிக் பண்ணுறேன். என்ன இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று. ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து 10 ஃப்ரூட்ஸை வந்து கிளைம் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ரிவார்டு நமக்கு வந்து கிடச்சிரும். அப்பப்போ இந்த மாதிரி ஆட்ஸ் வரும், அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே சின்ன சின்ன ஆட்ஸ் தான், ரொம்ப டைம் எடுத்துலாம் ஓடாது, ஈஸியாக தான் இருக்கும் ஆட்ஸ் எல்லாம். ஓகே, பாம் வந்து கிளிக் ஆயிடுச்சு. அகெயின் திரும்பி நான் பாக்ஸ் எல்லாம் டச் பண்ணுறேன். நல்லா இருக்கு கைஸ், கேம் விளாட்ருக்கு. ஓகே, பேக் போயிடலாம். இதெல்லாம் ரேண்டமாக வர்றது தான். 3 ஃப்ரூட்ஸ் தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே ஓகே, பாம் வந்துருக்கு. ஓகே கேஸ், ரொம்ப நேரம் வந்து விளாட வேணாம், ஜஸ்ட் நான் பேக் போயிருந்தேன். ஏன்னா இதுவே நிறையா போட்டுட்ருக்காப்புல இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து சொன்னது தான். இது ப்ளே டைம்ங்கிறது ஆல்ரெடி காமிச்சாச்சு. பப் ஸ்கேல் நான் இங்கே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் சூப்பர் ஆஃபர்ஸில். அடுத்து பிட் லேப்ஸுங்கிறது ஒரு சர்வே கம்பெனி தான். அதுக்கடுத்து சிபிஎக்ஸ், பிட் லேப்ஸ், நோட்டிக் மீ, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சர்வே தான். ஓகேவா? அடுத்து இதில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி கூட ஏர்ன் பண்ணலாம் கைஸ். நான் நிறைய அமௌண்ட்டு ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி தான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இதில் சொல்கிறக்கு ஒன்றுமே கிடையாது. நான் நிறைய அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி தான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். நிறையா பார்த்தீங்கன்னா நான் ஆட்ஸ் வந்து ரன் பண்ணுவேன், கூகுள் ஆட்ஸ். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அமௌண்ட் வந்து எடுத்துட்டேன். ஸோ அதுக்காக நானும் நிறைய அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அது போகலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கும் இதில் வந்து ப்ராஃபிட் தான். ஓகேவா? ஒரு ரெஃபருக்கு பார்த்தீங்கன்னா 200 காயின்ஸ். அதாவது 200 காயின்ஸ் அப்படிங்கிறத விட நம்ம வேல்யூவை நம்ம வந்து செக் பண்ணிடுவோம். இப்போ நான் வந்து விட்ரால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். எங்கே இருக்குது? இங்கே வேலட் ஆப்ஷன் இருக்குது. இதில் இந்த ஆப்ஷன் இருக்குது, யூபிஐ ஆப்ஷன் இருக்குது, கிஃப்ட் கார்டு இருக்குது, ஹிஸ்ட்ரி. ஓகே, நீங்கள் ரெஃபர் பண்ணதெல்லாம் வந்துடும். ஸோ நான் வந்து காமிக்கிறேன் பாருங்களேன். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணது, இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரெஃபர் தான். ஸோ இதில் வந்து ரெஃபருக்குலாம் பிரச்சனையே கிடையாது கைஸ். தாராளமாக காசுலாம் அள்ளி இறப்பானுங்க. இதில் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு 200 காயின் கிடைக்கிது அப்படின்னா உங்களுக்கு அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.80 பைசான்ற மாதிரி ரேஞ்சில் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் 260 காயின், ஒரு 60 காயின் சேர்த்து கொடுத்தா தான் உங்களுக்கு 2 ரூபாயே வரும். ஸோ நான் ஆடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 0.6 ருப்பீஸுக்கு தான் ரன் பண்ணுவேன். ஓகேவா? ஒருத்தர் என்னோடய அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணாங்கன்னா நான் வந்து ஆடுக்கு வந்து 0.6 நான் பே பண்ணுறேன். ஸோ அப்படிங்கும்போது எனக்கு வந்து ஒரு பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.2 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் தான். ஓகேவா? ப்ரொமோட் பண்ணுறதுனால. ஓகேவா? ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம், இந்த அப்ளிகேஷன்லாம் வந்து நமக்கு யாரும் வந்து டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி எல்லாம் ப்ரொமோஷன் பண்ணலாம் கிடையாது. இது வந்து நான் இண்டிவிஜுவலாக நான் பண்ணுறது. ஸோ இதில் வந்துட்டு ஏர்ன் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ரெஃபர் பண்ணுறேன், நிறையாவது ஆட்லாம் ரன் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். இந்த கம்பெனிக்கும் நமக்கும் வந்து எந்த இதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதில் உண்மையிலே ஆடு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லிடுவேன். இதில் சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. ஆடில் வந்து அவங்க பே பண்ணுறக்கு அப்படின்னாலும் வந்து அவங்க ஆடுக்கு வந்து நம்ம சேனலில் பே பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. சேனலே ஃபஸ்ட்டு கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து விட்ரா பண்ண போகிறோம். நான் நிறைய டைம் இந்த அமௌண்ட் வந்து நான் விட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி இந்த ஆப்ஷன் வந்து வராது, இந்த ஆப்ஷன் தான் வந்து எடுக்கும். நான் விட்ரா பண்ணுறேன். ஓகே, என்னோடய யூபிஐ ஐடிக்கு நான் விட்ரா பண்ணுறேன். விட்ரா பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டெய்லி போனஸை கிளைம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது. ஓகே, நான் ஃபஸ்ட்டு டெய்லி போனஸை கிளைம் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ கிளைம் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆட் ஒன்று ப்ளே ஆகுது. இப்போ நம்ம வந்து அதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண உடனே அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க. இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்லாம் காட்டவே கூடாது. ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுறதே இப்போல்லாம் காட்ட முடியல. டவுன்லோட் பண்ணுறதை காமிச்சாலே வீடியோ வந்து தூக்கி விட்ருவாங்க. இப்போ இந்த வீடியோவே வந்து இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற நிலைமையில தான் வீடியோவே போட்டுட்ருக்கேன். இதில் இது வேறு ஏகப்பட்ட கண்டிஷன் காய்ஸ். அதனால் வந்து ஃப்யூச்சரில் யூடியூப்பில் ஏர்னிங் கம்யூனிட்டியே இருக்குமாங்கிறதே தெரியாது. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா யார் யார் டெலிகிராம் சேனல் வச்சுருக்காங்களோ அவங்கவுங்க டெலிகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு கேட்டகிரி இருக்க வாய்ப்பே இல்லை. ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன், லிங்க்கெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணவே முடியாது. கொடுத்தா போட்டு தூக்கிடுவாங்க வீடியோவை. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறதே வந்து இவங்க எடுத்துக்குவாங்கலாம் தெரில. அந்தளவுக்கு வந்து ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் கைஸ்.
ஸோ அதனால் வந்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதான் பெட்டர் உங்களுக்கும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா. ஸோ நம்ம வந்து 30 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் சும்மா நம்ம வந்து 1 to 3 வந்து டைப் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதான் இந்த நம்பர் ஆப்ஷனில். அப்படியே நம்ம வந்து டைப் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். இதில் போனஸ் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறீங்க, 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா 30 செகண்ட்ஸ் வேணாம், நீங்கள் ஒரு 40 to ஒரு 50 செகண்ட்ஸ் இருந்து வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் அது வந்து கரெக்டாக வந்து ட்ராக் ஆகும். இல்லை அப்படின்னா அது வந்து எடுத்துக்காது கைஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம அது 30 செகண்ட்ஸ் நம்ம கரெக்டாக எடுத்துருப்போமாங்கிறது தெரியாது. அந்த அப்ளிகேஷன்லேயுமே வந்து 30 செகண்ட்ஸ் தான் அப்படிங்கிற டைமிங்காக வச்சுருப்பாங்களாங்கிறது தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு 1 மினிட் பக்கத்தில் வைக்க பாருங்கள். அப்படி வச்சிட்டிங்கன்னா சிங்கிள் கிளிக்கே முடிஞ்சு போயிடும். அது ஏன்னா முதல்ல அந்த மாதிரி தான் நான் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுவேன், இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ட்ராக்கே ஆயிருக்காது. நானும் 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி செக் பண்ணி பார்ப்பேன், பார்த்தா ஆட் ஆயிருக்காது. அப்புறம் தான் நான் வந்து 30 செகண்ட்ஸ் விட்டுட்டு ஒரு 40லேருந்து ஒரு 50 செகண்ட்ஸ் இல்லைனா 1 மினிட் நான் வந்து வெயிட் பண்ணி பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது நமக்கு எல்லா டாஸ்க்குமே வந்து பக்காவாக விழுந்துருச்சு. ஸோ அதுதான் இந்த மாதிரி நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கடைசியில் அமௌண்ட் வராமல் போச்சுன்னா டென்ஷன் ஆகும்ல. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இந்த இதுக்குமே வந்து எவ்வளோ டைமிங் ஆச்சுன்னு தெரில. ஸோ நம்ம வெளியே போய் பார்ப்போம். அப்படியே இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே வந்துடுவோம், செக் பண்ணி பார்ப்போம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. 30 செகண்ட்ஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆயிருந்துச்சுன்னா நம்ம கிளிக் ஆயிரும், இல்லை அப்படின்னா அது ட்ராக் ஆகிருக்காது கைஸ். ஓகே, இப்போ நமக்கு வந்து சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு, அது ட்ராக்கும் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேக் போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து விட்ரா பண்ண போகிறேன். 40 ரூபா வந்து விட்ரா பண்ணுறேன். விட்ரா கொடுத்துட்டேன். ஆல்ரெடி நான் நிறைய டைம் எடுத்துட்டனால நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ண முடியாது அப்படின்றாங்க. நம்ம வந்து 15 ரூபா பே அவுட்டு போயிடுவோம். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து விட்ரால் பண்ணிவிட்டேன். எனக்கு பேமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பக்கத்துலேயே வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. அந்த ஃபோன் பக்கத்தில் தான் இருக்குது. நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனோட சைடில் காமிக்கிறேன். 15 ரூபா விட்ரா பண்ணியிருந்தால அது 15 ரூபா வந்துருச்சு. ஸோ மினிமம் விட்ரால் வந்து 15 ரூபா. நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனால் இந்த இது வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். 15 ரூபானா நீங்கள் அன்லிமிட்டடாக எடுத்துக்கலாம். 40 ரூபாங்கிறது ஒரு 20 டைம்ஸ் மட்டும்தான் எடுக்க முடியும். அடுத்து 80 ருபீஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் டைம் மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் 10 டைம்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னும் நிறைய டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா இந்த பே அவுட் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி விடுவாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இது நான் எல்லாத்தையும் நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன். இதில் ஹைட் பண்ணி சொல்கிறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. இந்த அப்ளிகேஷனோட ஹானஸ்டான ரிவ்யூ தான் நான் சொல்லியிருக்கேன். நான் யூஸ் பண்ணோட ஃபீட்பேக் தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து சைட் இருக்கும். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னல அந்த ப்ராசஸ் படி ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு அப்ளிகேஷன் லிங்க் கிடச்சிரும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து earn பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா இல்லையா, ஃபஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.